ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட இருக்கிற ஒரு செகண்ட் பேர் ஆஃப் காக்டெயிலோட ப்ரீடிங் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது கேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா 1.5க்கு 2.5, அதாவது நீளம் மட்டும் 2 அடி. இப்போ பார்த்திங்கன்னா அதில் ப்ரீடிங் பாக்ஸ் வெளியே தான் மாட்டியிருக்கேன். வாங்க இப்போ காக்டெயில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லூட்டினோ ஒரு கிரே இருக்கும். இந்த லூட்டினோ பார்த்திங்கன்னா லூட்டினோ தான் மேல் காக்டெயிலு. பாருங்கள், ஃபேஸ் பார்த்திங்கன்னா டார்க் எல்லோவாக இருக்கும். பாடி ஃபுல்லாக லைட் எல்லோவாக அப்படி இருந்தாலே கன்ஃபார்ம் மேல் தான். பாருங்கள், ஃபேஸுக்கும் பாடிக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்படி இருந்தாலும் கன்ஃபார்ம் மேல் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு கிரே ஃபீமேலு. இது பார்த்திங்கன்னா ஒரு சிக்கு, இப்போ தான் நெஸ்ட் அவுட் ஆன சிக்கு. ஒரு 45 டேஸ் 50 டேஸ் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இதுதான் மேலு. பார்த்திங்கன்னா இது மேல் ஃபீமேல் ரெண்டுமே லூட்டினோ தான் போட்டிருக்கோம். வாங்க ஃபீமேல் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப் விட்டு மாற்ற காரணம் என்னென்னா, இதில் வந்து ஏர் வென்டிலேஷன் போகிறதுக்கு தான். சம்மர் டைமு, அதனால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் உள்ளே. அப்படி வந்து நீங்கள் மூடி வச்சுருந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எக்கு வந்து வேஸ்ட் ஆயிரும். அதாவது இன்ஃபெர்டைல் எக்கு மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா கருவு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து சம்மர்னால் அதை ஒரு மாதிரி அவிஞ்சு போன மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கேப் விட்டு மாற்றிட்டிங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபீமேலு பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறனால. இப்போ பார்த்திங்கன்னா ஃபீமேல் தான் இன்குபேஷனில் இருக்குது. ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரு 2 எக்கு லே பண்ணி ஒரு இன்குபேஷனில் இருக்குது. பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு எக் இருக்கிற மாதிரி தெரியுது. காக்டெயில் கொஞ்சம் நகுந்தால் தான் தெரியும். இருங்க, அதை கொஞ்சம் நகர்த்தி காட்டுறேன். இருங்க. 3 எக்கு லே பண்ணியிருக்கு கைஸ். இது போக வந்து இன்னொரு எக்கு லே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இன்குபேஷனில் தான் இருக்குது. பாருங்கள், நெக்ஸ்டிங்கெல்லாம் எவ்வளோ கொறிச்சு வச்சுருக்குன்னு.